பசுமை வயல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாத்தியில் தார்பாயில் நாற்று விடுறதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய நெல் ரகங்களை ஒரு 5 வகையான நெல் ரகங்களை விட போகிறோம். அப்படி அது அது மேலே போவதரா சிந்திருப்பா போடா இப்படிவா வந்துதான் அதுக்கு புளு மர கடன் நடக்கும். கால் வைக்கக்கூடாது, கால் வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கால் எடுத்து வைக்கக்கூடாது, அதான். சரி அள்ளி அசாத இப்படி வைக்கணும். நீ போடக்கூடாது மேலே அசாத கையோட கை கிட்ட வரட்டும். கீழே குனி. அப்படி அழுத்தக்கூடாது, அப்படியே வைக்கணும். சரியா? இப்போ இந்த விதை இவ்வளோ ரகம் வரும் பார்த்தியா, இதை வந்து கோட் பண்ணணும். கோட் பண்ணோம்னா மீன் 10 நாள். கார் பட்டது இப்போ சித்திரை பட்டது பார்த்தீங்கன்னா 105 நாள், அதிகபட்சம் 110 நாள் எல்லா பட்டத்துக்குமே. வெள்ளைக்கார் விதை பரவல் ஆகிறதுக்காக இந்த வேலை இது. அவங்க பார்த்துட்டு மீன் வராண்டாரு. ஆனால் விஷயத்த சொன்னவங்க மட்டும் மாற்றி சொன்னாங்க. பிச்சாவாரி சூப்பர்ண்ணா. நீங்கள் தான் இதை பாரு எங்கே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீங்கள் வந்து கருப்பு இதை பார்த்தோன்னா கருங்குருன்னு சொல்லுவீங்க. கருங்குருவை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த கலர் வராது, அது கருப்பாக தான் இருக்கும். கருப்பாக தான் இருக்கும். இதுதான் வந்து இதுக்கு இன்னும் ஸ்பெஷலும் நிறைய இருக்குது. நாங்கள் பயிர் வர சொல்ல ஒவ்வொரு நான் சொல்கிறேன். முருகனுக்கு நாகப்பெருமானுக்கு அது இன்னொரு அதிசயம். வெறும் எருவும் அதுவும் ஒன்றை மாதிரியே இருக்கு, கலரே சேஞ்ச் தெரிய பண்ணுங்க. மலையனூர் அங்காளம் நாங்கள் தமிழ் கடலில் தான் கும்பிடுவோம். இப்போ மலையனூரை வந்து ஜப்பான்லேருந்து வந்துக்கிறாள் ராஸ்கல். தமிழ் கடல் நீ பேசணும், நான் அப்படியே வீடியோவில் வந்துடுறேன். நீ கவலைப்படாது, நீ என்ன பேசு. ரிப்போர்ட் அடிப்போம். இது நான் இது அங்கே கல் கொம்பு என்ன படுத்துறீங்களா? இல்லை சாமி, அவங்களுடைய இது இப்போ என்ன பூவாளி வச்சு தண்ணி தெளிக்கணும் தேவையில்லையா? எதுவும் தேவையில்லை, எதுவும் தெளிக்கலாம். தெளிச்சா நல்லா இருக்கும் தலைவர். இது எப்பவுமே வந்து என்ன பண்ணால், ஏன்னா இது காலங்கள் வேறு, நீ பண்ண காலங்கள் வேறு. இந்த வெயில் காலம் இல்லை, ஏற பச அடிக்கிற அனல் காற்றுல போயிடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி லேசாக விட்டோன்னா ஊறிக்கும். அதுதான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று, ஆனால் நெல்லுக்கு ஈரம் வேணும் இப்போதைக்கு. கிரீன் ஷர்ட் கூட கட்டலாம் சுற்றி அனல் அடிக்காமல். ஒன்றும் வேணாம், ஒன்றும் வேணாம், அந்த அளவுக்கு ஒன்றும் வேணாம். குச்சி நல்ல குச்சா கொடுத்தாங்க. பிச்சாவாரி 100 110 நாள். வயசில் எதுவுமே போடாது. பாஸ்மதி இது கடம்புறான்னு சத்தம் வச்சு அதான் நான் யோசிச்சுங்க. வச்சு 2 சரியா போடுமாண்ணா? பாஸ்மதி பெருங்கார் சீட்டில் விடும்போது வந்து நாற்று அடமாக ஒன்றுமாண்ணா. பெருங்கார் விட போகிற ஓடு இல்லை, ஆல்ரெடி கடல் தான் போய். நெல் பேர்ண்ணா? பெருங்கார். பெருங்கார் பெருங்கார். வயசுண்ணா? வயசு தெரியலப்பா, இதான்ப்பா ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைமு. குணாதிசயம் எதுவும் தெரியாது, அதுவும் இல்லை.
120 நாள் நீங்கள் பேசுறதை தான் போடுவோம், நான் புதுசாலாம் எதுவும் போட மாட்டேன். இப்போ எருவு போட போகிறாரு விதை நெல்லுக்கு மேலே. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டோம், இப்போ 2வது வாட்டி போடுறோம். இது தண்ணி விடுறதுலாம் எப்படின்னா அதை பற்றிலாம் சொல்லுங்கண்ணா. தண்ணி விடுறத வந்து தம்பி வெய்ய காலன்றதால ஒரு நாளைக்கு வந்து கட்டாயம் 2 ஈடு தண்ணி விட்டு தரணும். ஈரத்தை பதப்படுத்தி 9 மணிக்கு நீங்கள் வந்து தண்ணி விடலாம். இல்லை அப்படின்னா மேலே வைக்கோல் நம்ம மூடாக்கு போட்டதுக்கப்புறம் தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து விட்டாலே போதுமானது. தண்ணி இருந்ததுன்னா தண்ணி சூடு ஏறதால விதை முளைப்பு தண்ணி பாதிக்கும். என்ன நெல் என்னன்னா அனுபவத்தில் ஏறினா முன்னாடி விட்டுருக்கீங்க ரத்தசாலி நெல் ரத்த பிரச்சனைக்கெல்லாம் உதவுற நெல். இது 110 நாள் 120 நாள் வரைக்கும் விளைச்சல் வந்துடும். இந்த மழை காலத்தை பொறுத்து கால நேர சூழலை பொறுத்து அது மாறும் 2 நாட்கள். சூப்பர்ண்ணா. இது பார்க்கும்போது செந்தூர்ன கலரில் இருக்கும் நெல். இருக்கிறதுல இதான் சன்ன நெல் சிகப்பரிசியில் பாரம்பரியம் 3 பாகத்துக்கும் விளையக்கூடிய நெல். 3 பாகத்துக்கும் விளையக்கூடிய நெல். ஆமாம். ஆனால் அந்த அளவுக்கு ருசி, எந்த அளவுக்கு இது மகசூல் இதுவாக இருந்தாலும் ருசிக்கு இது அடித்து யாரும் இணையில. அதேமாரி பார்க்கும்போது சிகப்பரிசினா மோட்டான்னு சொல்லுவாங்கள்ல, இது என்றைக்குமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பாடு சமைக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சிறப்புண்ணா. அடம்பு போதுமா அடம்பு விட்டுமா? நெல் வந்து அடம்பாக விடணும், அப்போ தான் வந்து இந்த மேட்டு பாத்திக்கு தார்பாயில் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடம்பா விட சொல்லியிருக்காரு அண்ணன். உண்மைதான். நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அரிசியாக விடுங்க ஒரு இடத்த விட்டுட்டு அதனோட வளர்ச்சியும் பாருங்க, அடம்பு விடுறதுக்கு போது இருக்கிற வளர்ச்சியும் பாருங்க. சரி பார், அந்த பக்கம் கேக்கால பக்கம் ஒரு 1.5 அடிக்கு விடுங்க. அப்படி அடங்க அரிசியை 1.5 அடிக்கு போதும். ஏன் அவர் இது நம்ம இது பண்ண முடியாது. வழக்கமாக ஒரு அளவுக்கு விடுங்க.